கஷ்டப்படுத்துறதை விட சம்பாதிக்கிறதுக்காக ஒரு 2 வருஷம் அவளை பிரிஞ்சிருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா சம்பாதிச்சு தனாவை சந்தோஷமா வச்சுக்கணும். அதோட சுத்தி இருக்கிறவங்கள நம்மளை மதிக்கணும். லைஃப்ல செட்டில் ஆனாதான் மாமாவும் என்னை ஏத்துக்குவார். அதனால நான் துபாய் போறதுதான் சரி. அனுமதி கேட்டா தனா ஒத்துக்க மாட்டா. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லுவோம். சார். என்ன தம்பி, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சார், நான் துபாய்க்கு போறேன் சார். அங்க ஒரு வேலை மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சரி, நான் ஏற்பாடு பண்றேன். தம்பி, கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவை சொல்லுங்க. 2 வருஷம் நீங்க நினைச்சாலும் திரும்பி வர முடியாது. 50 வருஷம் என் பொண்டாட்டிக்கு ராணி மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னா இந்த 2 வருஷம் நான் கஷ்டப்படுறது தப்பு இல்லைன்னு தோணுது சார். நீ அவளுடைய கேம பாத்திருக்க மாட்டேன், நான் பாத்திருக்கேன். எனக்கு எதிராக விளையாடணும்னா புல்லட் ப்ரூஃப் போட்டு தான் விளையாடணும். சிங்கம் படம் பாத்திருக்கியா? அதுல ஹீரோ சொல்லுவாரு, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு. அதே மாதிரிதான் நானும். அப்படிப்பட்ட ஒருத்தியை தான் நான் தனாவுக்கு எதிராக இறக்கியிருக்கேன். ஃபைனல்ல தனா தோக்கதான் போறா. மொத்த பதவியில இருந்தும் ரகுராம் ரிசைன் பண்ணதான் போறான். உன் புருஷனுக்காக தோக்கணும்னு ஜார்ஜ் கிட்ட பணம் வாங்கினல்ல? ஜெனிஃபர் விளையாடி இருந்தா விட்டு கொடுத்திருப்ப. இங்க நீ விட்டு கொடுக்கறதுக்காக வரலன்னு எனக்கு தெரியும். சாய்னா உன்னை விட்டு வைக்க மாட்டான். அவ கையில அடிபடுற ஷட்டில் கார்க்கும் நீயும் ஒண்ணுதான். அப்பனுக்குள்ள திமிரு அப்படியே இருக்கா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இறுதிப் போட்டி இதோ. சரியான போட்டி. வாடி வா, எனக்கே டஃப் கொடுக்கறியா நீ? உன்னை அடிச்சு நொறுக்கிறனா இல்லையான்னு பாரு.
வின் பண்ணிட்டாங்க. இப்போது இரண்டாவது சுற்று துவங்க போகிறது. லவால் என்னாச்சு அவளுக்கு? இதே லட்சணத்துல விளையாடினா செகண்ட் செட்டும் கையை விட்டு போயிடும். சாய்னா அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கிற ஆள் இல்ல. சாய்னா, டோன்ட் கிவ் அப். கம் ஆன். முதல் சுற்றில் தனலட்சுமியை வெற்றி கொண்ட சாய்னா இரண்டாவது சுற்றில் தனலட்சுமியை விட 2 புள்ளிகள் பின்தங்கியுள்ளார்.